கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 61 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். என் இருதயம் தோயும் போது பூமியின் கடாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? எட்டாத உயரம் என்று நான் பேச விரும்புகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இன்னும் ஒரு உயர்வு வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு ஒரு எட்டாத உயரத்துக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு போய் விட போகிறார். இதுவரையும் என் வேலையில் எனக்கு ஒரு உயர்வு வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறியா? இதுவரையிலேயே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறியா? இதுவரையிலையும் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறியா? இதுவரையிலையும் நான் நிறைய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு எனக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கலையேன்னு நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறார், உன்னை எட்டாத ஒரு உயரத்துக்கு நேராய் நான் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாய் ஆடி பாடினேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீதின் மனைவியாகிய மீகாள் கேட்கிறா தாவீதை பார்த்து, எதுக்கு இப்படி ஆடுறேன்னு, எதுக்கு இப்படி பாடுறேன்னு கேட்குறா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆடுகளுக்கு பின்பாய் சென்று கொண்டிருந்தேன். நிறைய நேரத்தில் என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. முக்கியமான இடத்துல எல்லாம் என்ன அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணினாங்க. நிறைய நேரத்தில் எப்பமாவது தான் வீட்டில் இருப்பேன், பாதி நேரம் காட்டில் ஆடுகளை மேய்க்க போயிடுவேன். அப்படி இருந்த என்ன ஆடுகளுக்கு பின்பாய் சென்றவனை அரசனாக தேவன் உயர்த்தினார் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வர, நீ எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. உன் வேலைக்கு பின்னாடி நீ போயிட்டு இருக்கிறையா? உன் பிசினஸுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறையா? சில மனிதர்களுக்கு பின்பாய் போய் அவமானப்பட்டு குழியில தான் யோசேப்பு விழுந்து கிடந்தான். அவனை கர்த்தர் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணின மாதிரி இன்னைக்கு கரங்களை உயர்த்து உன்னை பார்த்து சொல்ற, நீ சில காரியத்தில் ஏறி வருவ. முன்னேற முடியாமல் இருக்கிற சில காரியத்திற்கு ஏறி வருவாய் என்று ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். எங்க ஊர்ல நொங்குல வண்டியை செஞ்சு உருட்டிட்டு அலைவோம். அப்போதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃப்ளைட்டோட பேர் கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை பறக்க வைக்கிறாருங்க. எங்கிட்ட கடந்த நாளில் ஒரு பிள்ளை ஜோம் பண்ணுறதுக்குன்னு வந்தா, ஆனால் எங்கள் அம்மா வீட்டு வேலையை செஞ்சு என்னை படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. சிறிய நேரத்தில் காலேஜுக்கு போக மாட்டேன், ஏன்னா பஸ் பேர் கூட இருக்காதுன்னு. அப்போ அவட்ட நான் ஜோம் பண்ணி இந்த வசனத்தை தான் சொன்னேன், உன்னை எட்டாத உயரத்துக்கு நான் கொண்டு போவேன்னு. இன்னைக்கு அவள் இன்ஃபோடெக் என்கிற ஒரு கம்பெனியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறா. இன்னைக்கு என்னை உயர்த்துகிறதற்கு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, எனக்கு பண உதவி செய்ய யாரும் இல்லை, பொருள் உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லைன்னு சொல்றியா? இயேசு உன்னை எட்டாத உயரத்திற்கு தூக்கி விடுகிற தேவன். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். தடைகளையும் போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.